Hello viewers, welcome to Nishi Boy channel. நீ நம்ம வீடியோவில் மூணு புது குருவி அப்புறம் அதுக்கு ஒரு குஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிஷி போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இதுதான் புது குட்டி. இதோ இங்கே பியூர் ஒயிட்டில் இருக்குல்ல, இதோ ஒரு புது குட்டி. அதான் பானை மேலே அங்கே எண்ணில் போயிட்டு உட்காந்து நிற்கார்ல பானை மேலே, அவரும் புதுசு தான். இங்கே 2 பேர் பேர் என்னதுன்னு தெரியுமா? இதோ இந்த ஒயிட் கலர் வந்து பாய், அது வந்து கேர்ளு. அதுக்கு நாங்கள் ஸ்வேதான்ட்டு வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குல்ல. இப்போ இந்த ஒயிட் பாய் பேர் அகிலன். சரி, 2 குருவி தாண்டா ஆச்சு. இன்னொரு குருவி எங்கடா இருக்குன்ட்டு கேட்டிங்கன்னா, அதுதான் இன்னொரு கூண்டில் இருக்குது. வாங்க காட்டுறேன். இதுதான் இன்னொரு குருவி. இது பேர் இன்னும் யோசிக்கல. உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல பேர் தெரிஞ்சால் சொல்கிறீங்களா? இதுக்கு பேர் வைக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல பேர் தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள். எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன், கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த பெருசாக வளர்ந்துருக்க ஒரே ஒரு குஞ்சு மட்டும்தான் எடுத்து காட்டுறேன். மீதி இன்னும் அந்த ஒரு குஞ்சு மட்டும்தான் பெருசாக இருக்குது, காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வளர்ந்துருக்க குஞ்சு. இது நல்லாவே பறக்குது. இது கொஞ்சம் தொட்டாலே சத்தம் போடுது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூண்டை மூடுறதுக்காகவே நாங்கள் ஒரு கம்பி வச்சுருக்கோம். இதுதான் இது எங்கள் ஏன்னா அது ஒரு பறவை இருக்குல்ல, இதே மாதிரி இன்னொன்று இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட டார்க் க்ரீனாக. ஃபஸ்ட்டு குருவி வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணும்போது காட்டியிருந்தேன் இந்த பெரிய குண்டிலேயே. அது டார்க் க்ரீனாக எவ்வளோ இதுவாக அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது இதில் குஞ்சு ஒன்று வளர்ந்துருக்கிறதுனால தான் இதில் போட்டிருக்கோம். அது அம்மாவும் அப்பாவும் அப்புறம் அந்த குஞ்சம் போட்டிருந்தா. எதனால் போட்டோன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டாக இந்த இடத்துல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த குஞ்சு வீடு. ஆனால் இந்த ஒயிட்டு இதோ இந்த குயினு குட்டி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஏதோ கொட்டாங்க வச்சுருக்கலாம். அந்த இதை எடுத்து நவுத்தி விட்டு ஃப்ரெண்ட்ஸ், தள்ளி விட்டு அப்புறம் அந்த குயினு குட்டி உள்ளே போயிட்டு அந்த குஞ்சை கொத்துது. அதனால தான் நாங்கள் இதை சின்ன கூண்டில் வாங்கி போட்டு வச்சுருக்கோம். இது நல்லா ஸ்ட்ராங்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேட் ஈஸியாக திறந்துடுதுங்க. ஈஸியாக திறந்து போயிடுச்சு. அந்த பச்சை கலரு திறந்துன்னு போனதுனால தான் போயிட்டுருக்கு. தெரில, எங்கள் அம்மா காலையில் கோஸ் வச்சுட்டு மூட்டு வந்தாங்களா இல்லையான்னு தெரில. மூடாமல் இருந்து பறந்து போயிருக்குமா இல்லை அதுவே திறந்துட்டு போயிருக்குமான்னு தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அது எந்த பேர் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணி நான் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குஞ்சை மட்டும் தூக்கி உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குருவி இது நேற்று ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் தான் வாங்கி போட்டேன். உடனே அந்த குஞ்சுக்கிட்ட பழகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு நல்லா அந்த குஞ்சு கூட்டி விட்டு இருந்துச்சு. அப்புறம் இது கூட ஜோடி சேர்ந்துருச்சு. நேற்று ஈவினிங்கு 2 ஜோடி சேர்ந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் சொன்னல, புதுசாக வந்திருக்குல்ல அகிலன் குட்டி, அது என்கிட்ட நேற்றே பழகிச்சு. கையில் நிற்கும். அகிலன்மா வாங்க. அகிலன் குட்டியில் சமத்து குட்டியில் வந்துருங்கோ. புஜ்ஜு குட்டி ஏறுங்கோ ஃப்ரெண்ட்ஸ். ஏறிச்சு கையில். நான் பிடிக்கவே இல்லை, அதுவே ஏறிச்சு. நான் இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்க. அகிலன்மா, அகிலன் குட்டி எங்கே போறீங்கோ? அகிலன் குட்டி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, அதுவே தான் ஏறிச்சு. நான் பிடிக்கவே இல்லை. உட்காந்து எனக்கு பார்த்தீங்களா சமத்தா. கையை கூட இப்படி தான் வச்சுருக்கேன். இங்கே எப்படி உட்காந்து எனக்கு பார்த்தீங்களா. கொம்பாண்ட் எடுத்துன்னு போனாலே அது இப்படி தான் இறங்கிடும். அவனா எங்கே போகிறீங்க வாங்க. க்யூட்டாக இப்படி தான் சமத்தாக உட்காந்து இருக்கணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ எவ்வளோ தூரம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளரட்டும். டாடா பாய்.